ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பீட்டர் விலாக்ஸ் தமிழ். நான் தான் உங்கள் பீட்டர் பிரசாந்த். போன ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ஃபாஸ்ட்டாக ரிவ்யூ பண்ணியிருப்போம், என்னென்ன ரெடி பண்ணோன்ட்டு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்டாக வந்து ரிவ்யூ பண்ணுறேன், என்னென்ன வந்து வண்டியில் மாற்றிருக்கோம் அப்படின்னு. சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வண்டியில் கண்ட்ரோல் ஸ்விட்ச் வந்து ரெண்டுமே மாற்றிட்டோம், லெஃப்ட்டு ரைட்டு. பொதுவாக வந்து எப்போவுமே நம்ம ரைட் சைடு கண்ட்ரோல் ஸ்விட்ச்சு மட்டும்தான் மாற்றுவோம். இந்த வாட்டி லெஃப்ட்டை மாற்றிருக்கோம். லெஃப்ட்டு மாற்றினதுக்கான ரீசன் சொல்கிறேன். லெஃப்ட் கண்ட்ரோல் ஸ்விட்சோட ஒயரிங் கிட்டு அந்த சாக்கெட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ வந்து வண்டி வந்து லோ பீமில் இருக்கா, லோ பீமில் எரியும் போது இந்த லைட்டு வந்து எரியாது. இப்போ நம்ம ஐபீம் போடும் போதோ இல்லை பேசிங் அடிக்கும் போது தான் இந்த ப்ளூ லைட் வந்து எரியும். ஆனால் இந்த ஸ்விட்ச்சு, அதாவது பழைய ஸ்விட்சில் வந்து லோ பீம் வந்து ஆனில் இருக்கும் போது அந்த ஐபீமோட லைட் எரியும். அதுக்கப்புறம் பேசிங்கும் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பேசிங் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. அதனால் லெஃப்ட் கண்ட்ரோல் ஸ்விட்ச் வந்து டோட்டலாக மாற்றிட்டோம். ரைட்டு கண்ட்ரோல் ஸ்விட்சும் வந்து மாற்றிட்டோம். இந்த கீழ் ஸ்விட்ச் ரெட் கலரில் போட்டு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் வர மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆஃபு, செகண்டு பார்க்கிங்கு, தேர்டு ஹெட்லைட்டு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்விட்ச்சு போடும்போது நமக்கு அந்த டிஸ்பிளே லைட்டு, ஸ்விட்ச் லைட்ஸ் எல்லாமே எரியும். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் அப்படியே நமக்கு பார்க்கிங் லைட்டும் எரியும். அடுத்து ஹெட்லைட் ஸ்விட்ச்சு போடும்போது நமக்கு கீழே பார்த்திங்கன்னா லோ பீம் எரியுது, அப்படியே ஹை பீம், லோ பீம் ஹை பீம் ரெண்டுமே ஒர்க் ஆகும், பாசிங்கும் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ரைட் சைடு ஆரன் மட்டும்தான் ஒர்க் ஆகிருந்தது, லெஃப்ட் சைடு வந்து ஒர்க் ஆகலை. லெஃப்ட் சைடுக்கான ஒயர் லைன் எல்லாமே கட் ஆகிருந்தது. புது ஒயர் லைன்லாம் போட்டு லெஃப்ட் ஆரனும் ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பேக்கில் பார்த்திங்கன்னா சீட் கவுலும் மாற்றிட்டோம், டைல் லைட்டும் மாற்றிட்டோம். இதில் வர ஃபஸ்ட்டு ஸ்விட்ச்சு போடும்போது நமக்கு டைல் லைட் வந்து ஒர்க் ஆகும், பிரேக் அழுத்தும் போது டார்க்காக எரியும். இதுக்கு கீழே வர நம்பர் பிளேட் லைட்டும் வந்து மாற்றிட்டோம். இதெல்லாம் வந்து இந்த வண்டியில் வந்து எதுவுமே ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. இந்த நம்பர் பிளேட் லைட்லாம் போட்டிருக்கோம். சீட் கவுலும் டைல் லைட்டும் மாற்றிட்டோம். வண்டியில் வந்து கிளச்சு பிளேட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. அதாவது வண்டியில் சுத்தமாக பிக்கப்பே இல்லை. அதனால் இன்ஜினோட ரைட் சைடு கேஸ், இந்த கேஸை ஃபுல்லாக கழட்டி கிளச்சு பிளேட்ஸ் வந்து மாற்றிருக்கோம். வண்டி வந்து இந்த வண்டி ஓட்டியிருக்கிறவங்க வந்து வண்டியை ரொம்ப அடித்து ஓட்டியிருக்காங்க போல். அந்த கிளச்சு பெல்லெல்லாம் வந்து ரொம்ப வாராக தேஞ்சிருச்சு. அதை அப்படியே கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணி மாட்டியிருக்கோம். ஏன்னா அமௌண்ட்டு கொஞ்சம் ரொம்ப அதிகமானதால் கிளச் பிளேட்ஸ் எல்லாமே பக்காவாக ஃபிட் பண்ணிட்டோம். சென்டிஃபியூரிக்கல் பம்பும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி மாற்றிட்டோம். கீழே வர ஆயில் ஃபில்டர் பம்பும் வந்து பக்காவாக மாற்றிட்டோம். அப்புறம் கிளச்சு பிக்கப் ஸ்ப்ரிங்கும் வந்து மாற்றிட்டோம். பிக்கப் இல்லைன்னு இருந்தாங்க, அதுக்கான கிளச்சு பிக்கப் ஸ்ப்ரிங்கும் வந்து மாற்றிட்டோம். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா டிஸ்க் பிளேட்டு வந்து ஃபுல்லாக தேஞ்சிருச்சு. டிஸ்க்கு பேடு வந்து மாற்றாமே வண்டி ஓட்டியிருக்காங்க. டிஸ்க்கு பேடு ஃபுல்லாக தேஞ்சி டிஸ்க்கு பிளேட்டே வந்து ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுருக்கு. அதனால் டிஸ்க்கு பிளேட்டு வந்து ஃபுல்லாக புதுசு மாற்றிட்டோம். இந்த ஃப்ரண்ட்டு டிஸ்க்கு பிளேட்டு பார்த்திங்கன்னா ஏபிஎஸோட ஃப்ரண்ட்டு டிஸ்க்கு பிளேட்டு. அதே மாதிரி டிஸ்க்கு பேடும் வந்து மாற்றிட்டோம். இப்போ ஃப்ரண்ட்டு பிரேக்கிங் வந்து பக்காவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பேக் சைடு பார்த்திங்கன்னா பேக்கு டிஸ்க்கு பேடும் ஏபிஎஸில் போட்டு பேக்கு டிஸ்க்கு பேடும் மாற்றிட்டோம். அப்புறம் இந்த சைலன்சர் பிளேட்டும் வந்து மாற்றிட்டோம். ஃபுல்லாக நசுங்கி டேமேஜாக இருந்தது. ஃபுல்லாக இந்த சைலன்சர் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி இந்த சைலன்சர் பிளேட்டு வந்து மாற்றிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றிருக்கோம். ஸ்மால் ஸ்ப்ராக்கெட்டு, பிக் ஸ்ப்ராக்கெட்டு, அப்புறம் ஃபுல் இந்த செயின் கிட்டு மாற்றிட்டோம். புது செயின் ஸ்ப்ராக்கெட்டும் சேஞ்ச் பண்ணியாச்சு. அப்புறம் கப்ளிங் ரப்பரும் மாற்றிட்டோம். இந்த வீலுக்கு நடுவில் ஒரு ரப்பர் ஒன்று வரும், அந்த ரப்பரும் மாற்றிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து சைட் ஸ்டாண்ட்லாம் ஃபுல்லாக டேமேஜ் ஆயிருந்தது. இந்த இதுவே வந்து மேலே இப்படி தூக்குன மாதிரி இருந்தது, எல்லாமே உடஞ்சிருந்தது. இந்த சைட் ஸ்டாண்ட் வந்து BS6ன்றதால டிஸ்பிளே மேலே வந்து சைட் ஸ்டாண்ட் எடுத்த உடனே மேலே வந்து சைட் ஸ்டாண்டோட சிம்பிள் வந்து ஆஃப் ஆகணும். அந்த மாதிரி வந்து இந்த சைட் ஸ்டாண்ட் வந்து நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வண்டியில் பெரிய வேலை கோன் செட்டு தான். டூம் இல்லாத வண்டியெல்லாம் கோன் செட்டு ஃபிட் பண்ணுறது கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக பண்ணலாம். இந்த மாதிரி ஃபேரிங் வச்ச வண்டியெல்லாம் டூம் வந்து இறக்கிட்டு கோன் செட்டு மாட்டுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒயரிங் கிட்டெல்லாம் பிரித்து கோன் செட்டு மாட்டுறது இந்த வண்டியில் வந்து ரொம்ப கஷ்டம். கோன் செட்டை வந்து ஃபுல்லாக புதுசாக மாற்றிட்டோம். வண்டியில் கொஞ்சம் ஒயரிங் ஒர்க்லாம் இருந்துச்சு, இண்டிகேட்டர்லாம் ஒர்க் ஆகாமல் இருந்தது. இண்டிகேட்டர் எல்லாமே இப்போ ஒர்க் ஆகுது. இண்டிகேட்டருக்கான ஃப்ளாஷர் ஒன்று இருக்கும், அந்த ஃப்ளாஷர்லாம் போயிடுச்சு. அந்த ஃப்ளாஷர்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம்.
இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வந்து பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு 3-4 டேஸ் ஆச்சு இந்த வண்டி வந்து பொறுமையாக பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, இதே மாதிரி உங்கள் வண்டியை ரெடி பண்ணணுன்னா மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் வந்து நமக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்கள் வண்டியை இதே மாதிரி சூப்பராக ரெடி பண்ணி தரலாம்.